வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த நேரத்தில் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூலம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுமான் பிறந்த நட்சத்திரத்தில் 240 டிகிரி தனுசு ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி ஒரு முறை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசத்தில் புதன் குரு. புதன் வக்ரத்தில் இருக்கிறாரு. கன்னியா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 8வது பாவகத்தில் வக்கரத்தில் அசுவனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 2 டிகிரியில் இருக்குது. அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிறந்த நேரமோ ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ராசி அதிபதி 6வது பாவகம் 8வது பாவகம் 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடாது. அதுபோக ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி பாவ கிரகங்களுடைய நட்சத்திரம் வாங்கக்கூடாது. இப்போ நம்ம ராசி அதிபதி நமக்கு பாதகத்தில் இருக்கிறாரு, பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரு. 9ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் மேசத்திலேயே இருக்கிறாரு. பரணி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 23 டிகிரியில் இருக்கிறாரு, காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்தில். அதுபோக கன்னி ராசி கன்னி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியில் கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் 171வது டிகிரியில் இருக்கிறாரு. தனுசில் லக்னம் ப்ளஸ் ராசி. கும்பத்தில் செவ்வாய் 312 டிகிரியில் சதய நட்சத்திரம் 2வது பாதத்தில். சனி பகவான் 319 டிகிரியில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில். மீனத்தில் சூரிய பகவான் 347 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருப்பார். அதே இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 351 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். அதே பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிற அப்படிங்க. சுக்கிரன் 330 டிகிரி பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்குது. இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள். நம்ம ராசியாதிபதி வக்ரத்தில் இருக்கிறாரு அப்படின்றத காட்டிலையும் கேது பகவானுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால 9 நாட்கள் எந்த மாதிரி செயல்கள் செய்கிறதுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க, பாதகமாக இருக்குதுங்க நேரம் அப்படின்னா நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை மாறணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் இந்த 9 நாளில் பண்ணாதீங்க. நான் புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறேன், அல்லது ஒரு மண்மனை வாங்க போகிறேன், அல்லது புதுசாக சுய தொழில் ஆரம்பிக்க போகிறேனுங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் வேண்டாம். 7ஆம் தேதி வரைக்கும் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ 8, 9 பரவாயில்ல. இருந்தாலும் 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் வேணும்னா சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம். இப்போது இன்னொரு கருத்து இருக்குது. எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் மாத கிரகம். அப்போது சூரிய பகவான் 7வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரே, அது நல்லது தானே சார் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் 8வது பாவகத்தில் வக்கரமாக இருக்கிறது பாதகம். இந்த தருணம் 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பாதகமாக இருக்கும். இதே 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வந்துட்டு 9, 10, 11, 12, 13 நாள் 5 நாள் புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் நீட்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். சார், அந்த நேரத்தில் நம்ம ராசி அதிபதி நீட்சம் அடைஞ்சிடுறாரு, எந்த வகையில் சார் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? அவர் நீட்சமாக இருந்தாலும் உச்சத்தை பார்க்குறாருன்றது காட்டிலையும் அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். அதுபோக சூரிய பகவானுடைய கூட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுப்பார். இந்த அமைப்புகளால் 100% வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கு உண்டான சிறந்த ஒரு நேரம் சொல்லலாம், சிறப்பான ஒரு நேரம் சொல்லலாம். சில நண்பர்களுக்கு அரசாங்க வேலைக்காக அடுத்தவங்க கிட்ட காசு பணம் கட்டிவிட்டு ஏன்டா கட்டணும், எதுக்குடா கட்டணும், அவசரப்பட்டு கட்டிவிட்டோமே, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒன்றும் கட்டின பணம் வரும், இல்லையா கட்டிய வேலை வரும்.
என்ன வேலைக்காக நம்ம பணம் கட்டியிருக்கிறோமோ அந்த வேலைக்கு ஒரு போகும் வழி வரும். இல்லையா, நீங்கள் கட்டின அந்த காசு பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13 தேதிக்குள்ளார. அப்போது அந்த காலகட்டம் நம்ம கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நேர காலங்களாக இருக்குங்க. அதே மாதிரி அதே தருணத்தில் திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகள், கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள், மன வாழ்க்கையில் சங்கடம் இருக்குதுங்க, கருத்து வேறுபாடால் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க, பலவிதமான சிக்கல் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க அப்படின்னா இந்த நேரம் சௌகரியமாக இருக்கும். சார் எந்த வகையில் சொல்கிறீங்க சார்? இந்த நேரம் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும் அல்லது திருமணம் மாணவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வரும்னு சொல்கிறீங்க, ஆதாரம் காட்டுங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் திருமணஸ்தானம். அப்போ அந்த திருமணஸ்தானாதிபதி, திருமணஸ்தானத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் குரு. அவர் 8வது பாவகத்தில் இருந்தாலும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார்? திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கார். அப்போ பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்காருன்னா திருமண காரகனுடைய நட்சத்திரத்தை திருமண ஸ்தானாதிபதி இருக்கார். திருமண ஸ்தானத்தில் திருமண காரகன் திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவதுங்க, குழப்பம் வேண்டாம் உங்களுக்கு. குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதுபோக 6 வருஷமாக வரன் பார்க்குறேன், 7 வருஷமாக வரன் பார்க்குறேன், வரனே செட் ஆகலை சார், பரிசம் போட்டுட்டு வந்தேன் பாதலை நின்று போச்சு, கை நினச்சிட்டு வந்தேன் கத்தரிச்சிட்டு போயிடுச்சு, கல்யாணம் ஒன்று நடந்தால் போதும் சார், போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் செட் ஆகலை சார் அப்படின்னா இந்த தருணத்தில் 100% திருமண தடைகள் நீங்கும். சார் எது வரைக்கும் அந்த டைம் இருக்குது? 9ஆம் தேதி உங்களுக்கு ஆரம்பம் அப்படின்னா 9ஆம் தேதிக்கு முன்னாடியே திருமணத்தில் இருக்கிற தடைகள் ஓரளவுக்கு போக தான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கும், திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாத நண்பர்களுக்கு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்குண்டான அருமையான நேர காலங்களாக இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகிறார். அதுபோக இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் மாத தொடக்கம் அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 347 டிகிரியில் இருக்கார். அவர் 360 டிகிரி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரமான உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போது ரேவதி நட்சத்திரம் உங்கள் ராசிநாதன் புதன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மட்டுமே அதிபதி கிடையாது, உங்கள் ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது மீன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதி அவங்களுடைய ராசிநாதனாகவே வருவாங்க. அப்போது இந்த கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்து உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானாதிபதியை சேர்ந்து இருக்கக்கூடிய தருணத்தில் 19ஆம் தேதி 19ஆம் தேதியில் 9ஆம் தேதியிலிருந்து 13 தேதிக்குள்ளார சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக செய்யலாம். நான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறேன் சார், அல்லது வெளிநாடு சார்ந்த வேலையோ அல்லது வெளிநாடு போகிற மாதிரி சூழ்நிலையோ இருக்குது சார், அதை நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் சூரிய பகவான் வராரு. 12 குடையவர் 8வது பாவகத்துக்கு வராரு. இது ஒரு அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டம்தான். அப்போது அஸ்வினி நட்சத்திரம் 0 டிகிரியிலிருந்து அல்லது முதல் டிகிரியிலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் வரைக்கும் வர்றது சூரிய பகவான் 13 டிகிரிக்கு வர்றார். 0லிருந்து 13 டிகிரி வரை 12 குடைய கிரகம் 8வது பாவகத்தில் உச்ச நிலையில் இருந்து மறைவு ஸ்தானத்துக்கு வரார் அப்படின்னா இது கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமான ஒரு நேரம். பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார்,
நிறையா கோவில் குளம் நான் போயிட்டேனுங்க, கொடுத்த பணமும் என்னால் வாங்க முடியல, வாங்கின பணமும் கட்ட முடியல, ஏண்டா இருக்கும் எதுக்கடா இருக்கும் அப்படின்ட்டு பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது சார் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த நேரம் அருமையான நேரம். உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கும் கொடுக்கல் வாங்கல இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான அருமையான நேரம். அது சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில், கேது பகவானுக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் உச்ச நிலையில் வரும் பொழுது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும். அதுபோக மறுமணத்துக்கு இது ரொம்ப நல்ல நேரம். திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய நமக்கு சூரிய பகவான் சேருவார். ஒரு கட்டத்தில் அந்த குரு பகவான் அஸ்தமாவார், சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆவார். அப்போது நமக்கு திருமணம் நடந்து நிரந்தர விவாகரத்து ஆயிடுச்சிங்க அப்படின்னா அந்த தம்பதிகளுக்கு, அந்த நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரார்த்தம். திருமணத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பெருசாக மறுமணத்துக்கு யாரும் கொடுக்கறது இல்லைங்க. இந்த நேரத்தில் திருமணம் நடக்கும்னு சொல்கிற ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர, இந்த நேரத்தில் மறுமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் யாரும் இல்லை. மறுமணம் அப்படின்ட்டு ஒருத்தர் தள்ளப்படுறாருன்னா அது அவர் செய்த தப்பா, இல்லை அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வாழ விருப்பம் இல்லாமல் போனாலும் இவரும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுறாரு. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த தருணத்தில், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் மறுமணம் நடக்கும். ஏப்ரல் 13 தேதியிலிருந்து ஏப்ரல் 26 தேதி வரை இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம் இருக்குது. அதுபோக பரணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரார். இந்த தருணம் எப்படி காதலர்கள், பிரிஞ்சு போன காதலர்கள் இணைவாங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம்தான். அதாவது சூரிய பகவான் அப்படின்றவர் 26ஆம் தேதி 13 டிகிரிக்கு வராரு. 13 டிகிரியிலிருந்து 18 டிகிரி வரை, 13லிருந்து கிட்டத்தட்ட 18 டிகிரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 16 டிகிரி வரை சூரிய பகவான் வரக்கூடிய தருணம் நமக்கு பரணி நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதம். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலால் கன்னிராசி நண்பர்களுக்கு 100% கஷ்ட நஷ்டங்களெல்லாம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி நண்பர்களே, வரக்கூடிய தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் பெருகுன்றதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.